தரமான சீரியல் பெடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு சீக்கிரமாகவே விஜய் மேலே லவ் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரியும் விஜயும் சகஜமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல். இந்த நேரத்தில் இங்கே காவேரி விஜய் கிட்ட வந்துட்டு இங்கே சரி உங்கள் ஒய்ஃபை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அவ்வளோ நல்ல விதமாக சொல்கிறீங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோவை மட்டும் எங்கே காமிக்க மாட்டேங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க ஆர்வமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்கலாமா, அவங்க ஃபோட்டோவை மட்டும் எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு என்ன திடுக்குன்னு ஃபோட்டோவை காமிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க ஃபோட்டோ எதுக்குங்க, அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்ட அது எப்படிங்க உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும், இவ்வளோ தூரம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ கூட உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும், என்னங்க சொல்கிறீங்க, அப்போனா எதுக்காக உங்ககிட்ட ஃபோட்டோவே இல்லாத மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லைங்க அது எதுக்குங்க இப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும் ப்ளீஸ்ங்க எனக்காக உங்கள் ஒய்ஃபை நீங்கள் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க நாளைக்கு நான் வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், ஃபோட்டோலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி சமாளிக்கிறாங்க. அப்போதைக்கு நிஜமாக தானே நாளைக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ காமிப்பீங்கல்ல, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது, நீங்கள் அம்முக்கிட்ட அவங்க அம்மாவை காமிக்கவே இல்லை எதுக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவான், அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், அதுக்காக தான் அம்முக்கிட்ட ஃபோட்டோவே காமிக்கல, சின்ன வயசுலேருந்தேவும் அவள் அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காள்ல, அதனால தான் அதுவே அவளுக்கு வந்து ஒரு பழக்கமாயிரும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதனால் அவள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அவங்க ஃபோட்டோவை பார்க்காமலே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இதுதான் அவன் அம்மா சொல்லிட்டு அவட்ட காமிச்சோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், அதுக்காக தான் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் அம்முக்கிட்ட நீங்கள் அவங்க அம்மா ஃபோட்டோவை காமிச்சிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அம்முக்கு அவங்க அம்மா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தோணும்ல, நீங்கள் ஏங்க காமிக்காமல் இருந்தீங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் தோணும்ல அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தானே அம்மாவும் கேட்டிருப்பான், நீங்கள் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கா, இந்த கேள்வியெல்லாம் எப்படி தான் நான் சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க அதில் அம்முக்கிட்ட காமிக்க வேண்டாம் இப்போதைக்கு, அம்மு பிறகு அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப அடம்பிடிப்பா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே விஜய் வந்து சமாளிச்சிடுறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சரி நாளைக்கு நீங்கள் எப்படியாவது உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் பார்த்தே ஆகணும், இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நாச்சும் அனுப்பிவிடணும், கண்டிப்பாக அனுப்பிடுவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் ஃபோட்டோவை பார்க்காம விட மாட்டா போலிக்கே, ஃபோட்டோவை வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நாளைக்கு வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோவை கொண்டு வந்துடுங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே சாரதா அந்த இடத்துல வந்துட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. காவேரி போன பிறகு என்ன ரொம்ப நேரமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியோட ஃபோட்டோவே என்கிட்ட கேட்குறா அத்தை, நான் இப்போ என்ன பண்ணேன், நான் என்ன சொல்ல அவகிட்ட எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, அவள் என்னோட ஒய்ஃபை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா, அவகிட்ட நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்படியா தம்பி, அவன் ஃபோட்டோவை காமிக்கிறது இப்போதைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோவை அவகிட்ட காமிக்க வேண்டியதான், கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம், அதுக்கடுத்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், வேறு யாரோட ஃபோட்டோவாவது வச்சு சமாளிப்போம், அவளுக்கு பழசு ஞாபகம் வர தண்டிக்கும், பழசு ஞாபகம் வந்த பிறகு காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணுறாங்க. உடனே சரிங்க தம்பி இது ஏதாவது தப்பாக ஆகிடாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தப்பாக ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும் இங்கே அம்மு வந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்க அத்தை நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். அம்மு சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்றும் இங்கே விஜய் அம்முவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு அம்மு தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா என்ன பண்ணுறீங்க, நான் காவேரி மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிடாடா மிஸ் என்கிட்ட எப்படி பேசுனாங்க, என்ன சொன்னாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. மிஸ் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, எனக்கு என்னமோ மிஸ் கிட்ட இருக்கும்போது அம்மா ஞாபகமே இப்போல்லாம் வரதே கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை தாத்தா கிட்ட சொல்லுது. உடனேவும் எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது, காவேரியை அந்த குழந்தைகிட்ட இருந்து பிரித்து வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு விஜய் சித்தியும் சித்தப்பாவும் இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் அந்த அம்மு பேசிக்கிட்டு இருக்காளே, அம்மு குழந்தை எவ்வளோ மனசில் வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் இருந்துக்கிட்டு அம்முவா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் அம்மு இருந்துக்கிட்டு அப்பா எனக்கு அந்த மிஸ்ஸை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது, அம்மா எப்படி என்கிட்ட நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, அம்மா எப்படி இருப்பாங்கப்பா, அம்மா ஃபோட்டோவை நான் பார்க்கணும்ப்பா, அம்மா அந்த மிஸ் மாதிரியே இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குது. உடனே இல்லாட்டி கனவுல வராங்களே ஒரு ஏஞ்சல் சொன்னீங்களா அவங்கள மாதிரியே மிஸ் இருப்பாங்களா, அம்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. உடனே விஜய்க்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அங்கே போனால் அவளோட அம்மா வந்து அவள் ஃபோட்டோவை கேட்டுட்டு இருக்கா, இங்கே அம்மா இருந்துக்கிட்டு அவள் அம்மா ஃபோட்டோவை கேட்டுட்டு இருக்கா, ஆளுக்கு ஃபோட்டோ கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இப்போதைக்கு அம்மா ஃபோட்டோ என்கிட்ட இல்லடா. அம்மா மிஸ் மாரி தான் இருப்பாங்க. இப்போதைக்கு மிஸ்ஸையே நீ அம்மா மாதிரி நெனச்சுக்கோ அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்பன்னா மிஸ்ஸ நான் அம்மான்னு கூப்பிடலாமா? அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அதுக்காக நீ அம்மான்னா கூப்பிடக்கூடாது. மிஸ்ஸுன்னு தான் கூப்பிடணும். மிஸ் கிட்ட இருந்தா நீ அம்மா கிட்ட இருக்கிற மாரி ஃபீல் பண்றல்ல, அதுவே போதும். அதுக்காக மிஸ்ஸ அம்மான்னு கூப்பிடக்கூடாது. அப்படி அவங்கள கூப்பிட்டா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் சொல்றாங்க. உடனேவும் அம்மு இருந்துட்டு சரிங்கப்பா. அப்பன்னா மிஸ் தான் எனக்கு அம்மா அப்டி சொல்லிட்டு உடனே சந்தோஷத்தோட போகுது. இங்க பாருங்க, அம்மானே தெரியாம என் பொண்ணு காவேரி கிட்ட அவ்வளோ பாசமா இருக்கிறா. அம்மான்னு தெரிஞ்சா எவ்வளோ பாசமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் காவேரி கேட்பாளே கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு என்ன ஃபோட்டோவை காமிக்கிறது அவகிட்ட அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு விஜய் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த ஃபோட்டோ காமிக்கலான்னு. அப்போ காவேரி மெசேஜ் அனுப்புறாங்க. உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி விடுங்க, காமிக்கிறேன்னு சொன்னீங்களா, அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே ஃபோட்டோ கேட்டு மெசேஜ்லாம் பண்ணுறா. ஃபோட்டோவை வாங்காமல் விட மாட்டா போலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு ஒரே வருத்தமாக இருக்குது. எந்த ஃபோட்டோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒருவேளை நம்ம வெண்ணிலாவே நம்மளோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே விஜய் அந்த வெண்ணிலா ஃபோட்டோவே காவேரிக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. உடனே காவேரி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுதான் ஒய்ஃபா, ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் அம்மு அவங்கள மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவையும் இத்தனை நாள் இவர் காமிக்கவே இல்லை, அந்த குழந்தைக்கும் காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க. எப்படியோ வெண்ணிலா ஃபோட்டோவும் அனுப்பியாச்சு, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரி நம்மக்கிட்ட கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே காவேரி அந்த வெண்ணிலாவை தான் விஜயோட ஒய்ஃபாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பின்னாடி பிரச்சனை கூட வரலான்னு தெரியாமல் விஜய் மறுநாள் அம்மாவை கூப்பிட்டுட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் காவேரி விஜய் கிட்ட உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புனதை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் ஏற்கனவே மெசேஜ்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மறுபடியும் விஜய் என்ன சொல்லன்னு தெரியாமல் அமைதியாக வந்து சரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏங்க இந்த ஃபோட்டோவை உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் காமிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, என் பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ காமிக்க வேண்டாம், அப்படியெல்லாம் காமிச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நான் காமிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அவங்க அம்மா கிட்ட காமிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க அம்மா ஃபோட்டோ கூட காமிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் காவேரியும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே காவேரி அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் சாரதா கிட்ட போயிட்டு தம்பி ஃபோட்டோ கேட்டான்னு சொன்னீங்களே என்ன சொல்லி சமாளிச்சிங்க, ஏதோ ஃபோட்டோ அனுப்புனதான் சொல்லி அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் அவள் விஜயோட ஒய்ஃப் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டுல கேட்டுட்டு இருந்தா. உங்கள் ஒய்ஃபை யாருன்னு சொன்னீங்க, அவள் ஃபோட்டோவே அவளுக்கு அனுப்பிவிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஒய்ஃபை ஃபோட்டோவை அனுப்பிட்டாங்கன்னு வேறு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாலே தம்பி, என்ன சொன்னீங்க அப்படின்னு சாரதா அடுக்கடுக்க கேள்வி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை எனக்கு வேறு வழி தெரியல, அந்த வெண்ணிலா ஃபோட்டோவை தான் என் ஒய்ஃப் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு காவேரிக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி வெண்ணிலாவா, அவளாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, அவளை பார்த்ததும் காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லிட்டு இங்கே சாரதாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் அத்தை எனக்கும் தெரியல, வெண்ணிலா ஃபோட்டோவை பார்த்தும் காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு தம்பி வெண்ணிலா ஃபோட்டோவை போயிட்டு உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுத்தீங்க தம்பி, இதனால் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல, அதை இப்போதைக்கு சமாளிப்போம், காவேரிக்கு கொஞ்சம் நாள் பழசெல்லாம் ஞாபகம் வந்துடலாம், அப்புறம் வந்து நம்ம புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அம்மு கிட்ட மட்டும் அந்த ஃபோட்டோவை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொன்னதும் உடனேவும் சாரதா இருந்துட்டு இதில் ஏதோ தப்பாக தெரியுது தம்பி, நீங்கள் வெண்ணிலா ஃபோட்டோவை காவேரி கிட்ட காமிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சமாளிப்போம், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.